ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கிற மீல் மேக்கர் பிரியாணி டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம். இது ரொம்ப ப்ராசஸிங்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் கீ 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா பொரியணும். அப்போ தான் நமக்கு இந்த பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக சூப்பராக கிடைக்கும். நான் 3 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், அதை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் பேல் பிங்கிஷாக நமக்கு கிடைக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அந்த கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம கலருக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ அதனால் 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மிளகாத்தூள் ரா ஸ்மெல்லாம் போகணும். இந்த மிளகாத்தூளோடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா துக்கு பதம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா வெந்து கரைஞ்சி வரும். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி நமக்கு வெந்துடும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 100 ml தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான், நான் கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவராக நல்ல வாசனையாக நமக்கு கிடைக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் மட்டன் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அதில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சால்ட் போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இது ரம்ப இலைங்க. நான் எந்த பிரியாணி மசாலாவோ எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, இந்த இலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க. பிரியாணி ஃப்ளேவருக்கு நமக்கு கிடைக்கும் இந்த இலையில். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தம்மில் போட்டோம்னா நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த மீல் மேக்கர் பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளேவராக நமக்கு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.